தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தமிழக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கான தாய்மாமன் சீர்திட்டம் என்பது செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அந்த தாய்மாமன் சீர்திட்டம் மூலமாக 1 கிராம் மோதிரம் என்பது பிறக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. ஜூன் 22ஆம் தேதி முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு முன்தேதியிட்டு இந்த திட்டம் என்பது செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட இருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்காக 750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதியுதவி என்பது தமிழக அரசால் சுகாதாரத்துறைக்கு வழங்கப்பட இருப்பதாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் பயனாளிகளை எப்படியாக தேர்வு செய்வது, பயனாளிகள் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த பணிகள் குறித்து ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா ஆண்டொன்றுக்கு 7.8 லட்சம் பிரசவங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் அரசு துறையின் தரப்பில் மட்டும், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்கள் வாயிலாக ஆண்டொன்றுக்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரசவங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில் சராசரியாக ஒரு பிரசவத்திற்கு 64,000 ரூபாய் கட்டணம் என்றால் அரசு மருத்துவமனைகளிலோ 1,400 ரூபாய் மட்டும்தான் கட்டணம் பெறப்படுவதாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுதோறும் மேற்கொள்ளக்கூடிய பிரசவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நடைபெறக்கூடிய அந்த பிரசவங்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் பிறக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் சீர்திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எனவே இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் பயனாளிகள் ஏற்கனவே RCH ID என்பதை ஏற்கனவே சம்மந்தப்பட்ட சுகாதார மையங்கள் வாயிலாக பதிவு செய்திருப்பாங்க. அதோட பிக்மி போர்ட்டலையும் பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே அது இந்த பயனாளியாக அவர்கள் கருதப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நபர் தமிழகத்தைச் சேர்ந்த நபர் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருப்பிடச் சான்றிதழ் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இருப்பிடச் சான்றிதழுக்காக பல்வேறு ஆவணங்களும் வழங்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, தொழிலாளர் நல வாரியத்தால் வழங்கப்படக்கூடிய அடையாள அட்டை, அஞ்சலகங்கள் வாயிலாக வழங்கப்படக்கூடிய முகவரி சான்று அட்டை அல்லது பிறப்பிடச் சான்று ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்களை வழங்குவதற்கு வேறு எங்கும் செல்ல வேண்டாம். சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக பிரசவத்திற்காக வரும்போது இந்த ஆவணத்தை அங்கு இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸர், அதாவது ஒருங்கிணைப்பு அதிகாரியிடம் தாய்மார்கள் வழங்கினால் போதுமானது என்பதை உத்தரவாக வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே தமிழகத்தில் இந்த தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் என்பது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அதே போல் தாய்மாமன் சீர்திட்டத்தையும் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் இதற்காக ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் என்பது நியமிக்கப்பட இருக்கிறாங்க. மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு அந்த வழங்கப்பட வேண்டிய அந்த மோதிரங்களை கொள்முதல் செய்வது தொடர்பாக TNMSC தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமாக அந்த மோதிரங்கள் என்பது ஆண்டொன்றுக்கு கொள்முதல் செய்யப்பட இருக்கிறது. இதற்கான நிதி நேரடியாக TNMSCக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு எவ்வளவு பிரசவங்கள் நடைபெறுகிறதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த TNMSC மோதிரங்களை கொள்முதல் செய்து வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தங்க மோதிரங்கள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாப்பாக வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு வழங்கக்கூடிய வகையில் மண்டல வாரியாக ஹப்புகள் உருவாக்கப்பட்டு அந்த ஹப்புகளில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இந்த மோதிரங்கள் அனைத்தும் வைத்து கண்காணிக்கப்பட இருக்கிறது. CCTV கேமராக்கள் உதவியோடு 2 அடுக்கு பாதுகாப்பில் இந்த மோதிரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரசவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த பெட்டகம் வழங்கப்படக்கூடிய தாய்மார்களுக்கான பெட்டகம் வழங்கப்படும் போதே இந்த மோதிரமும் வழங்கக்கூடிய வகையில் அதற்கான முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக சுகாதாரத்துறையின் தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்றால் முதல்வர் கண்காணிப்பிலும், மருத்துவமனைகள் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவ கண்காணிப்பாளர் முன்னிலையிலும் இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மாநிலம் தழுவிய அளவில் இந்த திட்டத்திற்கான ஒரு ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு முறையாக மோதிரங்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிக்கு சென்றடைகிறதா என்பது தொடர்பான விரிவான ஆய்வுகளும் அவ்வப்போது நடத்துவதற்கு ஏதுவாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சுகாதார
சுகாதாரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் பல பயனாளிகளுக்கு இன்னும் அதற்கான தொகை என்பது கிடைக்கப்பெறாத நிலையில் குறைந்தபட்சம் இந்த திட்டத்தை தடையின்றி உடனடியாக அந்த மோதிரங்கள் வழங்குவதற்கு தேவையான முன்னெடுப்பை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தமிழக சுகாதாரத்துறை அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வராங்க. சரியாக செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் பயனாளிகளுக்கு இந்த மோதிரங்கள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட இருப்பதாக தகவல்களை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயனாளிகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் வேண்டும், பயனாளிகள் எவ்வாறாக தேர்வு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.